தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் உள்ள வன்னிய சமூக மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. இதன் விளைவாக சாதி வாரியான கணக்கெடுப்பை முறையாக நடத்திய பின்னரே இடஒதுக்கீடு வழங்க முடியும். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அவசரமான இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. எனவே இந்த இடஒதுக்கீடு செல்லாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தற்போது 10.5% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கேட்டு குரல் எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு ஒதுக்கப்படாமலேயே கல்வி வேலைவாய்ப்பில் 10.5%க்கும் அதிகமான இடங்களில் வன்னியர்கள் இருக்கிறார்கள் என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சதவீதத்தின் 20% இடஒதுக்கீட்டுக்குள் உட்பிரிவாக இருக்கும் வன்னியர் சமூகத்திற்கு 10.5% ஒதுக்கப்பட வேண்டும் என்பது பாமகவினரின் நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் மருத்துவம் போன்ற தொழில்முறை படிப்புகளில் 10.5%க்கும் அதிகமான இடங்கள் வன்னியர் சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து பொன்பாண்டியன் என்பவர் ஜூலை 31ஆம் தேதி அன்று பிசி, எம்பிசி மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையிடம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் வன்னியர் சமூக மக்கள் வேலைவாய்ப்பில் பெற்ற இடங்களை பற்றி கேட்டிருந்தார். இதன்படி எம்பிபிஎஸ் மற்றும் பிஜி படிப்புகள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் வாரியம், தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியம் மற்றும் மருத்துவ பணிகள் ஆட்சேர்ப்பு வாரியம் போன்ற அரசு நிறுவனங்களின் ஆட்சேர்ப்புகள் குறித்து வெளியிடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மருத்துவத்துறையில் எம்பிபிஎஸ்ஸில் 2018 முதல் 2022 வரை மொத்தமாக வழங்கப்பட்ட 24,330 இடங்களில் எம்பிசி, டிஎன்சிக்கு மொத்தம் 4,873 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் வன்னியர்கள் 2,781 இடங்கள் பெற்றிருந்தனர். இதில் எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கான 20% இடஒதுக்கீட்டில் இருந்து 11.4%, மொத்த இடங்களில் 13.8% வன்னியர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பிடிஎஸ் படிப்பில் மொத்தம் 6,234 இடங்களில் எம்பிசி, டிஎன்சிக்கு 20% ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 933 இடங்கள். இதில் வன்னியர்கள் பிரிவில் 437 பேர்களும் மொத்த இடங்களில் 668 பேர்களும் இடம்பெற்றுள்ளனர். இடஒதுக்கீட்டின்படி 9.4%, வன்னியர் பிரிவில் 10.7% வன்னியர் சமூகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதுகலை மருத்துவ இடங்களில் மொத்தமுள்ள 6,966 இடங்களில் எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 1,363 பேர்களும் வன்னியர் பிரிவுக்கு 694 பேர்களும் இடம்பெற்றுள்ளனர். சதவீதத்தின் அடிப்படையில் 10.2% வன்னியர் சமூகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எம்டிஎஸ் படிப்புகளில் 940 இடங்களில் எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 137 இடங்களும் வன்னியர்களுக்கு 66 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர் பிரிவுக்கு மட்டுமே 9.6% ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது பாமகவினரின் கோரிக்கையாக இருக்கும் 10.5% மறுசீரமைப்பை விட அதிகமாக இருந்தது. 2013-22 காலகட்டத்தில் டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான மொத்த இடங்கள் 26,784 இடங்களில் வன்னியர்களுக்கு 5,215 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. வன்னியர் சமூகத்திற்கு 19.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்ற 2,382 பேர்களில் வன்னியர்கள் 270 பேர்களுக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 11.2%. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் 2013 முதல் 2022 காலகட்டத்தில் 1,919 பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் 605 இடங்கள் எம்பிசி, டிஎன்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் உதவி ஆய்வாளர் பணி 327 வன்னியர் சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் 17%. இப்படியாக 2018 22 வரை பாமகவினர் கோரிய இடங்களை விட அதிகமான இடங்களை வன்னியர்கள் இடஒதுக்கீடாக பெற்று வந்துள்ளது ஆட்சியை அளித்த தகவலின் மூலம் தெரிய வந்திருக்கிறது.